தமிழகத்தில் டிசம்பர் 23 மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது உருவாகி நடந்து கொண்டிருக்கிறது. பாரத தேசத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. சைலன்ஸ். ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இது ஐசோலேட்டட் இன்சிடெண்ட் இல்லை. அந்த சம்பவம் நடந்து விஷயங்கள் வெளில வந்த உடனே அவசரமாக என்னோட நண்பர் தான் சட்ட அமைச்சர், ஆனால் சட்டம் தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் சொல்கிறார், அந்த ஞானசேகரன் திமுக காரர் இல்லை, ஆனால் நம்ம ஆர்எஸ் பாரதி இருக்கார் இல்லையா, நம்ம பையன்தான் அப்படிங்கிறார். திமுக காரர் இல்லைன்னு சொல்கிற நபர் திராவிட இயக்கத்தினுடைய 75வது திமுக 75வது ஆண்டு விழாவுக்கு ஏற்பாடுகளை சூப்பர்வைஸ் பண்ணுற அளவுக்கு போக முடியுமா? தெரியும். ரெண்டாவது, காவல்துறையை இந்த அரசாங்கம் துருபயோகம் செய்கிறது. அந்த எஃப்ஐஆரில் அந்த பெண் என்ன கொடுத்துருக்காங்க? என்னோடு இருக்கும் பொழுது அந்த ஞானசேகர் தொலைபேசியில் ஒருத்தரோடு பேசினது மட்டும் இல்லை, அந்த சார் சொல்கிறது மாதிரியா நீ அவர்கிட்ட நடந்துக்கணும்னு எங்கிட்ட வற்புறுத்தினார். இப்போ நான் கேட்குறது, அந்த மாசு படிந்த சார் யார்? அந்த மாசு படிந்த சார் யாருன்னு மக்களுக்கு தெரியணும், அதை வெளியிடணும். இந்த சம்பவம் நடந்ததோடு அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஆவுடையார் கோயிலில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகி பாரதி ராஜா ஒரு பெண்ணை நிர்வாணமாக படம் எடுத்திருக்கார். அதை அந்த பெண்ணிட்ட காட்டி, இதை நான் பப்ளிக்கில் வெளியிடுவேன், எனக்கு 10 லட்சம் கொடுன்னு கேட்டிருக்கார். அந்த பெண் ஆவுடையார் கோயில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 15 நாட்களாகியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் எஸ்பிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படியும் நடவடிக்கை இல்லைன்ன உடனே போன வாரம் கள்ளக்குறிச்சியில் பால் கொடுக்க போயிட்டு வந்த பெண், அந்த பெண்ணை தண்ணி அடிச்சுட்டு இருந்தவன், முத்துசாமி என்ன போதிச்சுப்பார், மது பிரியர். இப்போ திமுக ஆட்சியில் என்னெல்லாம் டேர்ம் மாறுது, பல டெர்மினாலஜி புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு இருந்த கும்பல், அதில் ஒருத்தன் போதை தலைக்கேறி போய் அந்த பெண்ணை கற்பழித்து கொன்னுடுறான். ஒரு வாரம் தான் வந்து. சரி, இதெல்லாம் பார்த்தா காவல்துறையில் இருக்கிறவங்களை கூட அச்சுறுத்துகின்ற விதத்தில் சென்னை அண்ணா நகர் 10 வயது சிறுமி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வேணும்னு தீர்ப்பளிக்குது. நான் கேட்குறேன், இந்த அரசாங்கத்துக்கு என்ன வலிக்குது? யாரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் சிபிஐயில் கொடுக்க முடியாது நாங்கன்னு உச்ச நீதிமன்றத்தில் வாதிடுறீங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரை ஷீ இஸ் டிஸ்மிஸ்டா, சஸ்பெண்டட் அந்த வழக்கில். அப்படின்னா காவல்துறையை அச்சுறுத்துறதுக்காக மாநில அரசுக்கு எதிராக, இல்லை மாசுபடிந்த சார் யார் இருக்காரோ அதுலேயும் தெரியல, அதை காப்பாற்றுறதுக்காக. ஆக இந்த அரசாங்கம் பாலியல் வன்கொடுமை செய்கின்ற தங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள், அது பாரதி ராஜா திமுக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயலாளர், அதே மாதிரி ஞானசேகரன், அவர் தான் நம்ம ஹெல்த் மினிஸ்டருக்கு சர்வமும்னு நினைக்கிறேன் நான், வாழ்த்துக்கிறோம். ஆகவே இந்த மாதிரியாக கட்சிக்காரர்கள்
பெண்களை வன்கொடுமை செய்வதில் இதை ஈடுபடுகிறார்கள். அவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், ஒரு ஆளுநரை பற்றி என்ன பேசுறது? நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அத்தனை காலி பசங்களா? ஆளுநரை டவுசர் கேள்வி ஒருத்தன் பேசுகிறான். அந்த கால கட்சியை விட்டு எடுத்துருக்கணுமா இல்லையா ஸ்டாலின் அவர்கள்? நாகரிகமானவர்னு சொன்னான். எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. தேச விரோத சக்தியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் குற்றம் சாட்டுறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுன்னா நிச்சயமாக கண்டிச்சிருப்போம். ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய பிறகு ஏன் தேசிய கீதம் பாடலை? அப்பாவு அவர்கள் டன் அ கிராஸ் மிஸ்டேக்குங்கிறேன். நான் தான் தோன்றித்தனமாக செயல்படக்கூடாது. ஏனென்றால் இப்போ அப்பாவு அவர்கள் கவர்னரை பற்றி தவறாக பேசியிருக்கின்ற அனைவர் மீதும் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழன் சொன்னால் அவன் மனோரீதியாக குன்றி போக வேண்டும். அவனை அசிங்கப்படுத்தணும், தமிழ் மொழியை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு நபர் ஈவேரா. அதுக்கு அடுத்து என்ன சொல்றீங்க? அந்த தீர்மானத்தில் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. ஏன்னா அப்போதான் வெள்ளையனை வெளியேறிய 42 வந்து காங்கிரஸ் அழைப்பு விட்டிருந்தது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தேச விரோதிகள் ஈவேராவும் தீக்காமனரும் இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஆதாரம் இருக்கு அவங்க தீர்மானம். ஏன்னா அந்த தீர்மானம் போட்டதை வெர்பாட்டியம் அந்த தீர்மானத்தை மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை பிரசுரித்ததுங்கிறதுக்காக இப்போ எப்படி சீமான் மீது தாக்குதல் நடக்குதோ, நாம் தமிழர் கட்சியினர் மீது தாக்குதல் நடக்குதோ, அதுபோல் அந்த பத்திரிகையை தாக்கியவர்கள் திராவிட கழக காலிகள். சரி, அதுக்கடுத்து ஈவேரா என்ன சொல்கிறார்? 47 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. ஈவேரா என்ன சொன்னார்? இது துக்க நாள். ஆகவே தமிழகத்தில் எல்லாரும் தங்கள் வீட்டில் கருப்பு கொடியேற்றுங்கள்னு. இந்த தேச துரோகின்னு சொன்னால் தப்பாக போயிடுமா? ஆதாரம் இருக்கு. சரி, நீங்கள் எல்லாமே என்ன பொய் பித்தலாட்டம் இதை அடிப்படையாக வைத்து கட்டமைத்திருக்கிறார்கள் ஈவேரான்னு ஒரு நபர். அது இன்னைக்கு சில்லாக ஆகிக்கொண்டது. மக்கள் நீங்கள் கட்டமைத்த விஷயங்களை நம்ப தயாராக இல்லை. நீங்கள் முதல் கட்டமைத்தது சொல்லட்டுமா? உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தது ஈவேராக்குன்னு போய் சொல்லலையா? அது உருட்டு இல்லையா? புரட்டு இல்லையா? சரி, அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு புரட்டு என்ன? கல்லுக்கு எதிராக ஈவேரா போராடினார். என்ன பண்ணார்? அவர் வீட்டில் இருந்த 1000 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். இதுக்கு நண்பர் சீமான் கரெக்டாக கேட்டிருக்கார். ஏன் இந்த 1000 மரத்துலையும் கல் இறக்க மாட்டேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. என்ன பகுத்தறிவு 1000 மரத்தை வெட்டினேன். ஆனால் அதுவே புழுகு. ஏன்னா என்னோட நண்பர் எழுத்தாளர் பிரபாகரன் ஈவேராவுக்கு என்னென்ன சொத்து இருந்தது, அதில் என்னென்ன மரம் இருந்தது எல்லாம் 11 அடங்கல் விஏஓ சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுருக்கார். ஈவேரா கிட்ட அதிகபட்சம் இருந்த தென்னை மரமே 160. 1000 மரம் யார் விட்ட மரத்தை போய் ஈவேரா வெட்டினார். எவ்வளோ தூரம் ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னு. அது போலிங்கிறதுனால அது தகர துவங்கி இருக்கிறது. அதனால நீங்கள் அந்த சீமான் மேலே கோபம், அவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க மேலே கல்லை விட்டு அடிப்பீங்க. சரி, அதே மாதிரி ஈவேரா பெண் விடுதலைக்கு போராடினாரா? ஏற்கனவே நான் பதிவு போட்டிருக்கேன். தமிழர் தலைவர் பெரியார் ஈவேராவின் வாழ்க்கை பாகம் 1, அதில் பக்கம் 34. ஆதாரம் கொடுக்கணும்ல, இல்லைன்னா நம்ம மேலே வழக்கு போட்டுருவாங்க, நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதிமுக காரன் திமுக காரன். பக்கம் 34 முதல் பேரா. அதில் சாமி சிதம்பரனாங்கிற நாட் அ கிரிட்டிக் பட் டிசைபிள் ஆஃப் ஈவேரா அவர் எழுதியிருக்கார். ஈவேரா தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார். விலைமாதர் வீட்டுக்கு
நண்பர்களோடு போவார். இது சமஷ்டி சம்போகம். விலைமாதர் வீட்டுக்கு நண்பர்களோடு போவார். காவிரி ஆற்றங்கரையில் விலைமாதர்களோடும் நண்பர்களோடும் கூத்தடிப்பார். இது ஒரு வார்த்தை கூட என் வார்த்தை இல்லை நண்பர்களே. ஆமாம், நீங்கள் எல்லாரும் இந்த படித்தவர்கள், ஜேர்னலிஸ்ட்டு, விஷயம் தெரிஞ்சவங்க, ஏற்கனவே நீங்களே பிரசுரித்த புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத சொன்னால் அது டிஃபமேட்டரி ஆகாது. அதில் விலைமாதர்களோடு கூத்தடிப்பார். எதில்? காவிரி ஆற்றங்கரையில். பொது வழியில் சாப்பிட்றதும் உடல் உறவு கொள்றதும் விலங்குகள் செய்கிற வேலை. அந்த விலங்குகளின் வேலையை செஞ்சிருந்தவரை பெரியார்னு சொல்லுவீங்களா? அப்போ அன்னைக்கு பிரதமராக இருந்தவர், காங்கிரஸ்னு மட்டும் இல்லை, அவர் ஜவஹர்லால் நேரு அன்றைய பிரதமர், அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எழுதிய கடிதம். முழுக்க நான் படிச்சிருவேன், 4 வரி தான். மை டியர் காமராஜ், நியூ டெல்லி, தேதி நவம்பர் 5, 1957. I am much distressed by the anti-Brahmin campaign continuously carried on by E.V. Ramasamy Nayakar. I wrote to you, I think, about this some time ago, and I was told that this matter was under consideration. I find that Ramasamy Nayakar is going on saying the same thing again and calling upon people at the right time to start stabbing and killing. What he says can only be said by a criminal or a lunatic. இந்த கிரிமினல் வார்த்தை லுனாட்டிக்கெல்லாம் யாரோடது? திரு ஜவஹர்லால் நேருவோடது. நான் சொல்லலை, திகாக்காரங்களுக்கு திமுக காரங்களுக்கு சொல்கிறேன். நீ கம்ப்ளைண்டில் யார் பேர் கொடுக்கணும்? ஜவஹர்லால் நேரு. அவர் மேலே கேஸ் போடு, முடிஞ்சா பிடிச்சின்னு வா. என்ன? I do not know him adequately to be able to decide what he is. அவரை பற்றி அதிகமாக எனக்கு தெரியாது, அதனால் அவர் யாருன்னு சொல்ல முடியலை. I do not, but one thing is clear to me, that this kind of thing has a very demoralizing effect on the country. All the anti-social and criminal elements imagine that they can act in this way also. I suggest therefore to you that there should be no delay in dealing with such matter. நம்ம காலதாமதம் செய்யக்கூடாது. அதனால் let him be put in a lunatic asylum and his perverted mind treated there. அதனால் ஈவேராவை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவரோட வக்ர புத்திக்கு அங்கே நீங்கள் சிகிச்சை அளிக்க வேண்டும். இது அத்தனையும் யார் பேசியிருக்கிறது? ஜவஹர்லால் நேரு, நாட் ஹெச் ராஜா. என்ன ஏன்னா நீதி கட்சி 1919 36 வரை 17 ஆண்டுகள் மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆட்சியில் இருக்காங்க. நான் கேட்குறேன், அந்த 17 ஆண்டுகள் பல மந்திரி சபைகள் பதவியேற்றது, எல்லாரும் நீதி கட்சிக்காரங்க. அதுவும் நீதி கட்சி ஏன் ஜெயிக்க முடிஞ்சது? ஒரே ஒரு காரணம், ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் வெள்ளைய ஆட்சியின் கீழ் நாங்கள் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டோம்னு சொல்லி காங்கிரஸ் போட்டியிடலை. அதனால் நீதி கட்சி. இந்த 17 ஆண்டுகளில் ஒரு பட்டியல் சமுதாய மெம்பராவது மந்திரி சபையில் இருந்தாங்களா? அது சொல்லுங்கள். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சும்மா நியாயத்தை கேட்குறவனெல்லாம் நீங்கள் கண்ணா பின்னான்னு கல்லை விட்டு அடிக்கிறது, காரை உடைக்கிறது, இதெல்லாம் படாது. பதில் சொல்லு. 1919 17 ஆண்டுகள் நீதி கட்சியின் ஆட்சி சென்னை ராஜதானியில் இருந்தது. நீங்கள் சமூக நீதியை கிழிச்சவங்கன்னு சொன்னால் ஒரு பட்டியல் சமுதாயத்தினராவது அந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாரா? முதல்ல மெட்ராஸ் பிரசிடென்சியில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுக்கே நீங்கள் சித்தரித்த புல்லுக பட்டர் ராஜாஜி தான் வேண்டியிருந்தது.
ராஜாஜி என்ன சொன்னீங்க? புல்லுக பட்டர். ஆனால் முத பட்டியல் சமுதாயத்தினரை மந்திரி சபையில் வச்சது நீங்கள் சொன்ன புல்லுக பட்டர் ராஜாஜி அவர்கள். அது 39 டெம்பிள் என்ட்ரி ஆக்ட், கோவில் நுழைவு சட்டம் கொண்டு வந்தது ராஜாஜி. நீங்கள் ஏன் 19 ஆட்சியில் இருந்தீங்கள்ல 36 வரை ஏன் சட்டம் இயற்றலை? சமுதாய மக்கள் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி, நுழைய விடக்கூடாதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தது ஈவேரா. அதை தலைமை தாங்கினது யாரு? வைத்தியநாத ஐயர். அதுக்கு ஆதரவாக இருந்தது யாரு? முத்துராமலிங்க தேவர். ஆனால் அதை எதிர்த்தது யாரு? ஈவே ராமசாமி நாயக்கர். என்ன சொன்னார் ராமசாமி நாயக்கர்? அவர் ஜாதி பேரை சொன்னார், அதை சொல்ல நான் விரும்பல. அவர்கள் கோயிலுக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் சூத்திரன் பார்ப்பான் அளவு உயர மாட்டான், அந்த சமுதாயத்தின மாதிரி தாழ்ந்து போவான்னு. தாழ்ந்தவன்னு பேசுகிற நீங்கள் சமூக நீதியாங்க? இது அனைத்தையும் யாரும் மறுக்க முடியாது. ஆகவே ஈவேரா தேச துரோகி, ஈவேரா தமிழ் விரோதி, ஈவேரா பெண் அடிமையை பிராக்டிஸ் பண்ணவர், ஈவேரா தலித் விரோதி. இந்த உண்மைகளை சொன்னால் என்ன? நீங்கள் கட்டமைத்திருக்கின்ற பொய்யான பிம்பம் உடைந்து சுக்குன்னு ஒரு 3 மாதத்துக்குள்ள கவர்னரை பற்றி இழிவாக பேசி டவுசரை கிழிப்பேன்னு சொன்னால் அந்த காலி பயலை திமுகலேருந்து நீக்குங்க. முதலமைச்சர் நியாயமானவர், நல்லவர், அப்படி நான் ஏற்றுக்கிறேன். முதலாவதுங்க, ஒரு ஆளுநரை பற்றி பேசலாமா? he is part of legislature. read 168, article 168 of the constitution. சத்யராஜா பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணார்னு கேளுங்க. சத்யராஜா என்றைக்குமே சொன்னான், நான் சொல்கிறேன் கோயிலுக்கு போகணும்னு. என் வீட்டில் எல்லாரும் கோயிலுக்கு போனாங்க. நான் ஒளிஞ்சுண்டு கோயிலுக்கு போகிறது இல்லை. நீ தீக்கா பேசுவ, பெரியார் படத்தில் பெரியாரா நடிப்ப, ஆனால் மகனுக்கு கல்யாணம் சனாதன முறைப்படி. வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் நான் சத்யராஜ். டோன்ட் டாக், டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் பிகாஸ் யூ ஆர் டிஸ்ஆனஸ்ட். சத்யராஜ மாதிரியா ஒரு அநாகரிகமான நபர், மோசடி பேர் வழி யாராவது உண்டா? சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணுங்க. அதை நம்புகிறவன் ராஜா. அதனால நான் இதை கேட்குறேன். அதில் சீமான் அவர்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் ஈவேரா என்கின்ற ஒரு போலியான பிம்பம், வாழ்நாளில் ஒழுக்கமாகவே வாழாத, தேசபக்தியே இல்லாத வெள்ளக்காரன், கைக்கூலி, தேச துரோகி. அந்த தேச துரோகிக்கு ஆதரவாக பேசலாமா யாராவது? தட் ஐ அப்போஸ். அதனால தான் உண்மையை பேசி இருக்கின்ற நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவு. ஏன்னா இதில் பயோனியர், நான் டேட்டே சொல்லிட்டேன்.